தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. எனக்கும் ஒரு 24 வயசுடைய ஒரு அண்ணனுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அவர் எவ்வளோ உயரமாக இருப்பார், எவ்வளோ எடையாக இருப்பார், எவ்வளோ பலம் கொண்டவராக இருப்பார். எனக்கு வயசு 15 தான் ஆகுது. நான் எவ்வளோ சின்னதாக இருப்பேன், என்னுடைய பலம் எவ்வளோ சின்னதாக இருக்கும், என்னோட உயரம் எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த சிறிய வித்தியாசம் கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு ஐயா திருமாவளவன் அவர்கள். இது எப்படி ஏன் பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் போவோம். அதாவது நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு பெரிய கட்சிக்கும் ஒரு சின்ன கட்சிக்கும் வித்தியாசம் மக்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கட்சிகள் இல்லாமல் ஒரு 2 சீட்டை வச்சுட்டு நாங்கள் வந்து திமுகவை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள், நாங்கள் அதிமுகவை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், நாங்கள் இப்படிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு இருக்கவர் தான் ஐயா திருமாவளவன் அவர்கள். ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிலாம் கிடையாது. அவர் திமுக காப்பாற்றணுன்ற கடமைலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்க ஒரு மாபெரும் கட்சி, திமுகவுக்கு போட்டி தரக்கூடிய ஒரு அவ்வளோ சதவீதம் வாக்குறுதியை வச்சுருக்க ஒரு கட்சி அது. அந்த கட்சியை போயிட்டு இவருக்கால இல்லைனா அந்த கட்சிக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுவும் எவ்வளோ பெருசு. நீங்கள் ஒரு சின்ன சந்து, அது ஒரு பெரிய நகரம், அந்த அளவுக்கு அந்த கட்சி பெருசு. அது அவ்வளோ காலமாக இருந்திருக்கு. நீங்களாம் இப்போ வந்தவங்க, அது அவ்வளோ காலமாக இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து அதை கலாய்க்கிறார். எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பலம் இல்லை, களத்தில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, மக்கள் நம்பலை. காரணம் என்னென்னா, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாருங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஐயா திருமாவளவன் அவர்கள் கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள்லாம் காலையில் படிச்சுட்டு சாயங்காலம் தான் வருவோம் அப்படின்னு ஐயா எடப்பாடி அவர்கள் கலாய்க்கிறாரு. இப்போ நானே சொல்கிறேன், நாங்கள் ஒரு இப்போ நான் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 12ஆம் வகுப்பு போனோம்னா நடுவில் நிறைய மிட்டம் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்லாம் வரும். இதெல்லாம் விட்டுருங்க. காலாண்டு தேர்வு தாண்டணும், அரையாண்டு தேர்வு தாண்டணும், முழு ஆண்டு தேர்வு தாண்டணும். இந்த தேர்வுகளெல்லாம் தாண்டினா மட்டும்தான் 12ஆம் வகுப்பு போக முடியும். புரியுதுல்ல? தெளிவாக புரியும். 12ஆம் வகுப்பு தாண்ட முடியும். இந்த அறிவு ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு இல்லை. அவங்க வந்து ஒரு தோல்வியை தழுவிடுகிறாரு. 2 தேர்தலில் பயங்கரமான தோல்வியை தழுவிடுறாரு. அந்த தோல்வியை ஈடு கொடுக்க ஒரு வெற்றி வேணும், பெரிய வெற்றி வேணும். அது திமுகவுக்கு எதிராக பயங்கரமான ஒரு பெரிய அளவில் மக்களிடம் ஆதரவை திரட்டி திமுகவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அதிமுக பக்கம் கொண்டு வரணும். அதுக்காக எவ்வளோ நாள் வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ நாள் திட்டமிட்டு அழகாக அறிவாக வேலை செஞ்சுருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை புரிஞ்சிக்காம நாங்கள், அதாவது ஒரு மாணவன் வந்து காலையில் படிச்சுட்டு மதியானம் போய் எழுதுறான், ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு தான் படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மற்ற மாணவர்கள்லாம் ஒரு நல்லா படிக்கிற பசங்க பாருங்க, தொடர்ந்துலேயே படிச்சுட்டு இருப்பான். தொடர்ந்துலேருந்தே இப்போ ஐயா பண்ணுறாங்க இல்லையா, தேர்தல்னு சொன்னோன்னே போகிறார் இல்லையா, ஒரு ஊரான பயணம் போய் மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறாரு இல்லையா, அந்த மாதிரி தான் படிப்பான். எப்போ ஜூன் மாதம் பள்ளி தொடங்குதோ, எப்போ பாடங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ அன்னிலேருந்து முழு ஆண்டு தேர்வு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா முழு ஆண்டு தேர்வில் அடித்து நொறுக்குவான், நிறைய மார்க் எடுப்பான், பயங்கரமான வெற்றிகள் குவிப்பான், எல்லாரையும் தான் பக்கம் ஈர்ப்பான். புரியுதுங்களா? ஐயா எடப்பாடி அவர்களும் இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. போகிறாரு, தேர்தல்னு வந்துருச்சா களத்தில் இறங்கி 40 தொகுதி இப்போ முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். மக்கள்கிட்ட பேசலாம் வாங்க, பேசி ஆதரவு திரட்டுவோம், பெரிய அளவில் ஊடகங்களை கையில் எடுத்து நிறைய விடயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. புரட்சி தமிழ் எரிசி பயணம் இது போன்ற பல வகையான செயல்களை தொடங்கி மக்களுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து வலைகளையும் தன் பக்கம் ஈர்த்து மக்களை ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார். ஆனால் திமுக கிட்டே 2 சீட்டு வாங்கிட்டு நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்க இவங்களாம் அவரை கிண்டல் பண்ணுறதுக்கு தகுதியான ஆட்களே இல்லை. ஐயா திருமாவளவன் அவர்கள் எங்களை சிங்கப்பூர் பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, எங்களை மலேசியா பார்ட்டி இந்த சொல்லுவாங்களே, ஒரு கோவை சரளா அவங்க வந்து அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே இவங்க கூப்பிட்டாங்க, இங்கே அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சும்மா எங்களை சிங்கப்பூர் பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, எங்களை மலேசியா பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, எங்களை விஜய் கூப்பிட்டாங்க, எங்களை நாம் தமிழர் கூப்பிட்டாங்க, எங்களை திமுக கூப்பிட்டாங்க அப்படின்னு கதையாக அளந்துடுறாரு. அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு நேர்காணலில் நான் திருமாவளவன் அவர்களே நான் அழைக்கவும் இல்லை, கூட்டணி கூடும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இவர் மைக்கேல் ஜாக்சன் காதாளர்கள் விட்டுட்டு இருக்காரு, ஏன்னா அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய வேல்யூ என்னவோ அதுதான் உங்களுடைய வேல்யூ, அதற்கு மேலே உங்களெல்லாம் கொண்டு போக முடியாது. நம்ம சீமானவர்களை வந்து அதிகமாக மதிப்பிட காரணம் அவர் தொடர்ச்சியாக பணியில் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, வித்தியாசமான கணக்குகளை கையாளுறாரு. அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரு திறமை. அவர் வாக்கு எண்ணிக்கை வேணால் அதிகரிக்கும், வர தேர்தலில் கூட
என்ன எவ்வளோ வாக்கு வேணா எடுக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து அந்த வாய்ப்புலாம் கிடையாது. இவர் வந்து எப்போ திராவிடம் பார்க்க போனாலும் அப்பயே அழிஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இன்னும் கூட பாருங்கள், 4 சீட்டு வாங்கி முன்னே அப்படியே படிப்படியாக ஒரு 10, 12, 24, 32, 40 சீட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது. இவரால் முடியாது. இவருடைய வேல்யூ அதுதான். அவங்க நடத்துறது இவ்வளோ. அதாவது 2 மதிப்பெண்கள், அதாவது 2 சீட்டு. ஐயா திருமாவளவனுடைய கணக்கு தகுதி 2 சீட்டு. அங்கே அதிமுகவினுடைய தகுதி 234 சீட்டு, அதாவது 234 தொகுதிகள், 234 மதிப்பெண்கள். இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க 234 தொகுதியில் வெற்றி பெற்றாங்கன்னா முதலமைச்சரே ஆகலாம். நீங்கள் 2 சீட்டு ஜெயிச்சிங்கன்னா உங்களால் எம்எல்ஏ கூட ஆக முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு அவ்வளோ சின்ன கட்சியாக இருந்துக்கிட்டு நான் தலைகீழ தவிரேன், தலைகீழ தண்ணி குடிக்கிறேன் அப்படி இப்படின்னா கூட உங்களால் 2 சீட்டு மட்டுமே வாங்க முடியும். அதுவும் வெற்றி பெற முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்குது. உங்கள் தகுதி அவ்வளோதான். நீங்கள் போய் அவரை கலாய்ச்சிருக்கீங்க. எவ்வளோ ஒரு இதுவான விஷயம். ஒரு ஈகோவில் கலாய்க்கிறாண்டா அப்படின்வாங்களே அந்த மாதிரி. இவர் வந்து நான் மதச்சார்பற்றவன், நாங்கள் எங்கள் கட்சியாலும் மதச்சார்பின்மை எதிர்க்கக்கூடியது அப்படின்னு கட்டுறாப்புல பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் என் தலையில் இருக்கக்கூடிய என் தலையில் இருக்கக்கூடிய முடியா என் பதவியை கருதுறேன் அப்படிங்கிறாரு. ஐயா மோடி அவர்களோட போய் உட்காந்துக்கிட்டு அவரும் போய் பார்த்துக்கிட்டு மோடி அவர்கள் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவரு தூக்கி காமிச்சிட்டு இருக்காரு. இது என்ன மதச்சார்பின்மை இல்லையா? ஐயா மோடி அவர்கள் பொது உடைமையான மனிதரா? இல்லை எனக்கும் ரொம்ப நாளாக கேள்வியாக இருக்குது. ஐயா திருமாவளவன் போய் உட்காந்ததுலேருந்து மோடி ஐயா அவர்களும் ஒரு பொது உடைமை மனிதராகிட்டாருங்க. அவர் மதச்சார்பின்மை அவங்க பிஜேபி நடத்தலை, கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது கூட இங்கே நேர்மையாக இல்லை. அது மாதிரி ஒரு இதுவாக நடத்திட்டு இருக்காரு, பொது உடைமையாக இருக்காருங்க அப்படின்னு நினச்சிக்கேன். அந்த அளவுக்கு கேள்விக்குரிய மக்கள் இடத்துல அதிருப்தி உருவாக்கி இருக்கக்கூடியவர் திருமாவளவன். நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கட்சியை கலாய்க்கிறீங்க, அவ்வளோ வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியை கலாய்க்கிறீங்க. உங்கள் வாக்கு சதவீதம் எங்கே, அதோட வாக்கு சதவீதம் எங்கே? இதுதான் என்னுடைய கேள்வி. அதில் இல்லாமல் முக்கியமானது என்னென்னா ப்ளூ கோட் சூட். அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீல கோட் சூட்லாம் போட்டுனாரு. இங்கே நீங்கள் கோட் சூட் போடுறதுக்கு எந்த விதமான வெள்ளக்காரனும் எதிர்க்கல. இங்கே தமிழ்நாட்டில் கூட எந்த விதமான மக்களும் உங்களை எதிர்க்கல. பூநூல் போடுறதுக்கு தான் எதிர்க்கிறாங்க, புரியுதுங்களா? பூநூல் போடுறதுக்கு தான் எதிர்க்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ தைரியமானவர் மதச்சார்பின்மை எதிர்க்கக்கூடியவர்னா தைரியமாக பூநூல் போட்டுவாங்க. என்னென்ன ஆகுதுன்னு பாருங்கள். கோயிலுக்கு போனால் யூஜிஎஸ்னு கேட்டால் முகத்தை பார்த்தா நீங்கள் பச்சையாக சமாளிப்பீங்க. அங்கே சிதம்பரம் கோயிலுக்கு போனால் தலைப்பாகி கட்டிக்கிட்டு அப்படியே நாங்களும் ஒருத்தர் தாங்க, பெரிய ஆள் தாங்க கோயிலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அடுத்து முக்கியமானவர்கள் கம்யூனிஸ்ட்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ இவங்க வந்துடுவாங்க. அநீதிகளுக்கு எதிராக கம்யூனிசம் ஒன்று தான் நிற்கும், இது பொது உடைமை அந்த உடைமைவாங்க. எங்களை ரத்தன கம்பளம் விரிச்சு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. கேட்டால் அது ரத்தன கம்பளம் இல்லைங்க, ரத்த கம்பளம் அப்படின்னு ஐயா கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களே சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் சில கம்யூனிஸ்ட் கூட்டங்களை பார்த்துருக்கேன். சமீபமாக ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டம் போகும்போது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, குழந்தைகளுக்காக கையில் பெயிண்ட்டு தடவி, அதான் வண்ணங்கள் பூசி ஒரு வெள்ளை துணியில் குழந்தைகளுடைய கையை வந்து பதிக்கிறாங்க. இது கேட்டால் பாலஸ்தீன் மக்களுடைய அமைதி நிறங்களை நாங்கள் வந்து பதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈழத்தில் தமிழ் மக்கள் அநீதியாக கொல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இவ்வளோ செயல்கள் நடந்ததில்ல. அப்போ மூடிக்கிட்டு இருந்தீங்க. இது உங்கள் கொள்கைக்கு தவறுனது இல்லையா? இன்னைக்கு கூட பாருங்கள், ஏதோ அது பேர்னா மணிப்பூரா ஏதோ ஒரு ஊரில் வந்து 2 கன்னியாஸ்திரிகள் வந்து அடிச்சு கொல்லப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் இவங்க சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஈழத்தில் மக்கள் சாரையாக கொண்டு போய் கொல்லப்படும் போது, அக்காக்கள் கற்பழிக்கும் போது இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே குழந்தைகள் தானே செத்து போனாங்க. அங்கே ஒன்றும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் செத்து போலையே. அங்கே செத்தவங்க மனுஷன் தானே. இந்த மாதிரியான கொள்கை தவறியவர்கள் கம்யூனிஸ்ட்கள். திமுக கிட்ட தேர்தல் நிதி வாங்கி பல கம்பெனி கிட்ட தேர்தல் நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் மக்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பல தரவுகளும் அதை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற பல கேள்விகளும் சர்ச்சைகளும் கம்யூனிஸ்ட் மேலே இருக்குது. இன்றைக்கி வேணால் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் திமுகவினால் தான் வந்துது. நீங்கள் அவங்க கொடுத்த அறிக்கை மனுவில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூரண மது விலக்கு கொண்டு வருவோம், பால் விலை கம்மி பண்ணுவோம், கேஸ் சிலிண்டர் விலை கம்மி பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி சொத்து வரி போன்ற குறைக்கப்படும் அப்படின்னாங்க. ஆனால் இது எல்லாமே புறம்பாக ஏறி இருக்குது. பூரண மதுவிலக்கு கொண்டு வரோம் அப்படின்னா படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வந்த மாதிரி கூட தெரியல. நீட் தேர்வு ரத்து அப்படின்னாங்க, நீட் ரகசியம் அப்படின்னு ஐயா உதயநிதி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரட்டை, இந்த உருட்டு, இந்த திருட்டுலாம் யாரு? திமுக தானே. நீங்கள் பொது உடைமை கொள்கையை உடையவர்கள், மதச்சார்பை எதிர்க்கக்கூடியவர்கள், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஐயா திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் அவர்களும் நாங்கள் சொல்லிக்கிறாங்க இல்லையா? தைரியமானவங்களா இருந்தால் திமுகவை எதிர்த்துருங்க. ஐயா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டார். யாரை கூப்பிட்டாரு? மதுவை தயாரித்து விற்கிறவங்களே கூப்பிட்டாரு அப்படின்னு மக்கள் கலாய்ச்சாங்க. அந்த அளவுக்கு
கலாய்ச்சி பச்சையாக உருட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஐயா திருமாவளவனுடைய கட்சி. அந்த மாதிரி மனிதன் திருமாவளவன். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதே புறம்பு தான். நீங்கள் அவ்வளோ தைரியமானவங்களா இருந்தால் திமுகவை எதிர்க்க வேண்டியதுனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க விட்டு. நீங்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி நிற்கல, திமுக கூட தான் கூட்டணி நிற்கிறோம், அவங்க கூட்டணி வந்தாங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு இத்து போன உருட்டு நமத்து போன உருட்டு. அடுத்து ஐயா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதச்சார்பின்மை எதிர்க்கிறோம், ஆனால் மோடி இருந்தால் நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. போய் பக்கத்துலேயே உட்காந்துருவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. யார் கொள்கை சரியா இருக்குன்னு பார்க்குறது தான் மக்களான உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.